தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு சூப்பரான நியூஸ். தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு பிரம்மாண்டமான எக்ஸ்பிரஸ் ஹைவே வரப்போகுது. அது வேற எங்கேயும் இல்லை, சென்னையிலிருந்து மதுரை வரைக்கும் 8 லேன் கிரீன்ஃபீல்டு எக்ஸ்பிரஸ் ஹைவே அமைக்கிறதுக்கு தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் திட்டமிட்டிருக்காங்க. அதை பற்றியான டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இந்தியாவில் இருக்கிற மிக முக்கியமான நகரங்களுக்கு இடையே எக்ஸ்பிரஸ்வே சாலைகள் அமைக்கும் பணிகள் அங்கங்கே நடந்துகிட்டு இருக்கு. பயண நேரத்தை குறைப்பதற்காக இந்த விரைவு வழிச்சாலைகள் 6 வழிச்சாலையாவோ 8 வழிச்சாலையாவோ அமைச்சிக்கிட்டு இருக்காங்க. வட இந்தியாவில் பல வழித்தடங்களில் இந்த எக்ஸ்பிரஸ்வே சாலைகள் அமைச்சிருக்காங்க. தென்னிந்தியாவில் மிக குறைவான அளவில் தான் அமைச்சிருக்காங்க. அதுலேயும் தமிழ்நாட்டில் ஒரு எக்ஸ்பிரஸ்வே, சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ்வே மட்டும்தான் அமைக்கும் பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. சென்னை சேலம் இடையே 8 வழிச்சாலை அமைக்க திட்டமிட்டிருந்தாங்க. ஆனால் அது பல்வேறு வழக்குகள் காரணமாக நிலுவையில் இருக்கு. அடுத்து புதிதாக சென்னையிலிருந்து திருச்சி வரைக்கும், கோவையிலிருந்து கரூர் வரைக்கும் எக்ஸ்பிரஸ்வே சாலை அமைக்கிறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற மிக மிக முக்கியமான நெடுஞ்சாலைனா அது சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை தான். தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பாலான மாவட்டங்களை சென்னையோட இணைக்கிற ஹைவே இது. இந்த சாலையில் எந்த அளவுக்கு போக்குவரத்து நெரிசல் இருக்குன்றதை சொல்ல வேண்டியதே இல்லை. கடந்த 10-15 வருடங்களாகவே இந்த நெடுஞ்சாலையில் அடிக்கடி போக்குவரத்து நெரிசல் ஏற்படும். ஸோ இந்த வழித்தடத்தில் விரைவு சாலை எக்ஸ்பிரஸ்வே சாலை அமைக்கிறதுக்கு தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் திட்டமிட்டிருக்காங்க. இதில் கூடுதலான மகிழ்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சாலையை மதுரை வரைக்கும் நீட்டிப்பு செய்து சென்னை மதுரை எக்ஸ்பிரஸ்வே சாலை அமைக்க போகிறாங்க. சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிற சிங்கப்பெருமாள் கோவிலில் இருந்து ஆரம்பித்து மதுரை பாண்டி கோவில் வரைக்கும் இந்த எக்ஸ்பிரஸ்வே அமைய போகிறது. இந்த சாலை பசுமை வழிச்சாலையாக அமைய உள்ளது. அதாவது பெரும்பாலான இடங்களில் புதிதாக நிலம் கையகப்படுத்தி சாலை அமைப்பாங்க. சில இடங்களில் ஏற்கனவே இருக்கிற சாலையை விரிவாக்கம் செய்வாங்க. இது 6 வழிச்சாலையாக அமைக்கப்படும். தேவையான இடங்களில் 8 வழிச்சாலையும் அமைப்பாங்க. இந்த சாலையோட மொத்த நீளம் தோராயமாக 410 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். இந்த திட்டத்திற்கான மொத்த மதிப்பீட்டு தொகை 26,500 கோடி ரூபாய். இதற்கான பணிகள் எதுவும் இன்னும் தொடங்கலை. விரைவில் இதற்கான டிபிஆர் தயாரிக்கும் பணிகள் ஆரம்பிக்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு சென்னையிலிருந்து மதுரை வரைக்கும் ஏற்கனவே 4 வழிச்சாலை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சாலையில் பயணம் செய்யும் போது சென்னையிலிருந்து மதுரைக்கு 8 மணி நேரத்திலிருந்து 9 மணி நேரம் வரைக்கும் ஆகும். புதிதாக எக்ஸ்பிரஸ்வே அமைச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக 5 மணி நேரம் அல்லது 6 மணி நேரத்துக்குள்ளே பயணம் செய்ய முடியும். இப்போ இருக்கிற சென்னை மதுரை தேசிய நெடுஞ்சாலை ஓரளவுக்கு நேரான வழித்தடத்தில் அமைச்சிருக்காங்க. புதிதாக அமைய உள்ள எக்ஸ்பிரஸ்வே வேறு வழித்தடத்தில் நிலம் கையகப்படுத்தி அமைச்சாங்க அப்படின்னா பயண தூரம் இதை விட குறையுமா அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஆனால் பயண நேரம் குறையும். ஏன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி முழுவதும் 6 வழிச்சாலையாகவோ 8 வழிச்சாலையாகவோ தேவையான இடங்களில் மேம்பாலங்கள், சர்வீஸ் ரோடுகள் அமைச்சு வாகனங்கள் அதிவேகமாக செல்வதற்கு ஏற்ப கட்டமைப்பை ஏற்படுத்துவாங்க. இது தமிழ்நாட்டிற்கு உடனடியாக அவசியமாக தேவையான ஒரு திட்டம். இந்த திட்டத்திற்கான டிபிஆர் தயாரிப்பது, நிதி ஒதுக்கீடு செய்வது, நிலம் கையகப்படுத்துவது, சாலை அமைப்பது, இது எல்லாமே பெரிய ப்ராசஸ். அதனால் 2028 அல்லது 2030களில் தான் இந்த சாலை நமக்கு பயன்பாட்டுக்கு வரும்னு எதிர்பார்க்கலாம். டிபிஆர் பணிகள் முடிஞ்ச பிறகு தான் இந்த திட்டத்தை பற்றியான தகவல்கள் வெளிவரும். இந்த எக்ஸ்பிரஸ்வே பற்றிய உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.